அனைவருக்கும் வணக்கம். கதையின் தலைப்பு நீர்மூழ்கி கப்பல். கதையை எழுதியவர் சஹா. வாசிப்பது கல்பனா முரளி. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்னை ரூமுக்கு வர சொல்லிட்டு இப்படி ஆகாயத்தையும் பூமியும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கோபம் கொப்பளிக்க கேட்டாள் வைஷ்ணவி. தியாகராஜன் பதில் பேசாமல் அவளது கையை எடுத்து தன் கைகளுடன் கோர்த்து கொண்டு கருணையுடன் பார்த்தான். அவள் கைகளை வேகமாக பிடுங்கிக் கொண்டாள். விஷயம் என்னன்னு சட்டுன்னு சொல்லுங்க. சமையல் வேலை நிறைய கிடக்குது. துணிக வேற அயன் பண்ணணும். பேச வர விஷயத்தை விடவும் நீங்க கொடுக்குற பில்டப் தான் என் வயிற்று கலக்குது என்றாள் எரிச்சலுடன். தியாகராஜன் மெல்ல ஆரம்பித்தான். உன் அண்ணன் ஆனந்த் ஃபோன் பண்ணியிருந்தார் காலையில. அப்பாவை ஹோம்ல விடுற ஐடியால இருக்காங்களாம். என்னது, ஹோமா? ஏனா என்னவா? அவனுக்கு இருக்கிறது ஒரு அப்பா, அவரை ஒழுங்கா வச்சு காப்பாற்ற முடியலையா அவனால? 3 வேளை சோறு போடுறது கூட வக்கத்து போயிட்டானா? தியாகராஜன் அமைதியாக இருந்தான். தன் அண்ணன், அவனை அவள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்வாள். ஆனால் நான் மச்சான் என்கிற உரிமையில் எதையாவது சொல்ல போக, அதை விமர்சிக்க போக கண்டிப்பாக அவள் தப்பர்த்தம் கொள்வாள். பல யுகங்களுக்கு அதை மறக்காது சொல்லியும் காட்டுவாள். அனுபவம் தந்த பாடத்தால் அமைதியானான். பேசுங்க, உங்ககிட்ட தானே கேட்குறேன். அவன் சொன்னா நீங்க எதுவும் கேட்கலையா? சரி சரின்னு மட்டும் சொன்னீங்களா? ஏம்மா, இது ரொம்ப உணர்ச்சிகரமான தனிப்பட்ட அந்தரங்கமான விஷயம். எனக்கு இதுல ஓரளவுக்கு மேல கருத்து சொல்ல எந்த உரிமையும் இல்லை. ஆமா, இல்லை. கல்யாணத்துக்கு மட்டும் அத்தனை பவுன் வேணும் இத்தனை பவுன் வேணும்னு கேட்டு வாங்கிக்க மட்டும் தெரியும். நான் எங்கே கேட்டு வாங்கினேன்? நான் வரதட்சணையே கேட்கலையே. உங்க மகளுக்கு நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்கன்னு தானே சொன்னோம். தேவையில்லாததை பேசாத. இந்த விஷயத்துக்கு தொடர்புள்ளதை மட்டும் பேசு. கோபத்தில் இயலாமையில் உதடு துடித்தது அவளுக்கு. சரியான கோழை. என்கிட்ட பேசினா சூடா 4 கேட்பேன்னு சொல்லி உங்ககிட்ட தகவல் சொல்லியிருக்கான். இவன்லாம் ஒரு மகனா? சே, எங்க குடும்பத்துக்குன்னு வந்து வாச்ச மகராசிய சொல்லணும். திடீரென அழுதாள். பாவம் எங்க அப்பா. இந்த 70 வயசுல அனாதை இல்லத்துல போய் அவஸ்தப்படணும்னு அவர் தலையெழுத்து. அனாதை இல்லம் கிடையாதுமா, சீனியர் சிட்டிசன் ஹோம். தனி ரூம், அட்டாச் வெஸ்டர்ன் டாய்லெட், தினசரி யோகா கிளாஸ், பஜனை, சினிமா தியேட்டர், டாக்டர், பார்க்குன்னு உள்ளே எல்லா வசதியும் இருக்கும். நல்லா கவனிச்சுக்குவாங்க. என்ன, மாதம் பிறந்தா 1000 பணம் தரணும். நிமிர்ந்து உட்கார்ந்தாள். ஓ, புரியுது. ஏ கிளாஸ் ஜெயில் அதானே? இப்போ அவரால் இவனுக்கு என்ன கஷ்டம்? எதுக்கு ஹோம்ல சேர்த்தணும்? தியாகராஜன் லேசாக தயங்கி, கொஞ்சம் சிரமம் தரார் போல இருக்கு. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை பசிக்கிறதுங்கிறாராம். தனியாக பேசுகிறாராம். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறாராம். 1, 2 வீட்டுக்குள்ளேயே போயிடுறாராம். வீட்டுக்கு புதுசாக யாராவது வந்தால் என் மகனும் மருமகனும் சாப்பாடு போடாமல் என்னை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அழறாராம். எங்களுக்கு மானக்கேடாக இருக்குதுன்றாங்க. அதுக்காக அதுக்காக மூச்சு இறைத்தது அவளுக்கு. அவளையே பார்த்தான். அவனுக்கும் என்ன பேசுவது என தெரியவில்லை. நம்ம வீட்டில் வேணா கூட்டி வந்து வச்சுக்கலாமா என கேட்பாளோ என எதிர்பார்த்தான். மாட்டாள். இந்த வீடு சிறியது. 1 BHKவில் 700 சதுரடி பரப்பளவில் ஒருவர் மூக்கருகே ஒருவர் இருக்கிறோம். ஜெயந்தனும் சஹஸ்ராவும் சேர்த்து மொத்தம் 4 பேர். உறவுக்காரர்கள் வந்தால் இரவுகளில் தங்க முடியாது. சொந்த வீடு வாங்க வேண்டும் என இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வருகிறார்கள். நிலம் வாங்கி வீடு கட்டி அப்புறம் அப்பாவை கூட்டி வந்து உடன் வைத்துக்கொண்டு. நீ வேணா பேசுறியா என்றான் சன்ன குரலில். என்னத்தை போய் பேசுறது என்றாள் வெறுப்புடன். அவன் முடிவு எடுத்துட்டான். மீறி பேசினா இறக்கமே இல்லாம உனக்கும் அவர் தானே அப்பா, நீ 6 மாசம் வச்சிரு, நான் 6 மாசம் வச்சிருக்கேன்னு கூசாம சொல்லுவான். கடவுள் மட்டும் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருந்தா, பணங்காசு தந்திருந்தா அவரை ஏன் இங்க கஷ்டப்பட விட்டுருக்க போறேன். காலம் புறாவும் நானே கூட வச்சுப்பேன். என்ன பண்றது? எனக்கு அமைஞ்சது இந்த புறா கொண்டு வாழ்க்கை தானே. தியாகராஜன் எதுவும் பேசவில்லை. அவள் மன ஆதங்கத்தை அவள் கொட்டுகிறாள். பாவம். இந்த நேரத்தில் எது பேசினாலும் தப்பாகத்தான் அர்த்தம் கொள்ள தோன்றும். எதற்கு வம்பு என மௌனமாகிவிட்டான். கொஞ்ச நேரம் விசும்பிக் கொண்டிருந்த வைஷ்ணவியும் சுய சமாதானமாகி மெல்ல எழுந்து சமையலறைக்கு நகர்ந்தாள். மறுநாள் காலை அவன் அலுவலகத்தில் இருந்தபோது ஃபோன் வந்திருந்தது வைஷ்ணவிடமிருந்து. என்னங்க, நான் ஊருக்கு கிளம்புறேன். அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. நேற்று இரவு தூக்கம் இழந்து அவள் தவித்தது நினைவுக்கு வந்தது. சரிம்மா, ஆனால் சங்கடம் வர மாதிரி எதுவும் அண்ணனை பேசிடாத. சரி. ட்ரெஸ் எல்லாம் எதுவும் எடுத்துட்டு போகல, குழந்தைகளை பார்த்துக்கோங்க. இன்னைக்கே திரும்ப வந்துடுவேன். சரி, கவனம்.
அலுவலகம் முடிந்து 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தபோது அவனுக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும். மாமனார் ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள். குழந்தைகள் சற்று தள்ளி அவரையே பார்த்தபடி, வாங்க என்றான் மரியாதை குரலில். அவரும் அவனை பார்த்துவிட்டு, வாங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்றார். அதிர்ச்சியுடன் மனைவியை பார்த்தான். அவள் கண்களை மூடிக்கொண்டாள். குழந்தைகள் சிரிக்கலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருந்தன. அப்பா கொஞ்ச நாள் நம்ம கூட இருக்கட்டும் என்றாள். தாராளமா. இரவில் தன் கல்யாண கேசட்டை போட்டாள் வைஷ்ணவி. இவர்கள் யார் தெரிகிறதா என்றெல்லாம் கேட்டாள். அவர் அவளை முறைத்தார். 10 நிமிடத்தில் குரத்தை விட்டு தூங்கிவிட்டார். உண்மையில் அவரது செய்கைகள் கொஞ்சம் வேறு மாதிரிதான் இருந்தன. மொட்டை மாடி வெயிலில் பல மணி நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தார். திடீரென வைஷ்ணவியை பார்த்து, என் பேர் என்னன்னு சொல்லு பார்க்கலாம் என்றார். காலையிலிருந்து மதியத்திற்குள் 3 புரை சாப்பிட்டார். சாப்பிட்டதையே மறந்து போய் மீண்டும் மீண்டும். தியாகராஜனுக்கு வைஷ்ணவியை அவருடன் தனியே விட்டுவிட்டு அலுவலகம் போவது அச்சமாகவே இருந்தது. வீட்டிலிருந்து போன் வந்தால் எடுக்கவே தயங்கினான். 3வது நாளில் குழந்தைகள் இருவரும் அவனிடம் பயக்குரலில், தாத்தா எப்போ ஊருக்கு போவாரு என கேட்டார்கள். ஏன்பா என்றான் அணைத்தவாறு. என்னோட பேனாவை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு தரமாட்டேன்றாரு. என் மேத்ஸ் நோட்ல கிறுக்கி வச்சுட்டாரு, மிஸ் அடிப்பாங்க. பதில் சொல்ல தெரியாமல் சரி விடு என்றான். அடுத்த ஒரு மாலை நேரம் வீட்டுக்கு வந்தபோது வைஷ்ணவியின் இடது கன்னம் வீங்கி இருந்தது. கன்னத்தில் 3 விரல்கள் பதிந்திருந்தன. என்னாச்சுமா என்றான் பதறிப்போய். தாத்தா அடிச்சுட்டாங்க என்றான் ஜெயந்தன். ஏன்? சாப்பிட கேட்டாரு. அம்மா 10 நிமிஷம்னு சொன்னாங்க. 10 நிமிஷத்துல தான் 4 தடவை திரும்ப திரும்ப அதையே கேட்டாரு. அம்மா பதில் சொல்லல. கோபம் வந்து அடிச்சிட்டாரு. அப்பா, தாத்தாவை ஊர்ல கொண்டு போய் விட்டுடுங்க, எனக்கு அவரை பார்த்தா பயமா இருக்கு. சகஸ்ரா அழுதாள். ஆறுதலாக அணைத்து கொண்டான். அண்ணனுக்கு ஃபோன் பண்ணட்டுமா என்றான் மனைவியிடம். என்னையே அவர் கடையாளம் தெரியலங்க, மத்தியானம் நகம் வெட்டி விடுறேன்னு என்னையே பார்த்தாரு. உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன், நீ வரதராஜ மகதானே, அப்பா நல்லா இருக்காருன்னு கேட்டாரு. அழுதாள். அதிர்ச்சியுடன் பார்த்தான். அண்ணனும் அண்ணியும் எத்தனை பொறுமைசாலிகள்னு இப்போ உணர்றேன். இவர் மேல குற்றத்தை வச்சுக்கிட்டு அவங்கள போ தப்பா நினைச்சிட்டேன். அவளை அணைத்து கொண்டான். சரி விடு, அப்பா இப்ப எங்க இருக்காரு? மேலே விரல் நீட்டினாள். மொட்டை மாடி போய் 1 மணி நேரம் ஆச்சு. மாடியில் ஒரு இருட்டுக்குள் பதுங்கி இருந்தார். அவரிடம் நெருங்கி போய் அருகில் நின்று கொண்டான். எதுவும் பேச தோன்றவில்லை. அவருடைய இடது கையை எடுத்து தனது வலது கைக்குள் வைத்துக் கொண்டார். வெறும் எலும்புதான் இருந்தது. இறந்து போன தன்னுடைய அப்பா ஏனோ நினைவிற்கு வந்தார். சில நிமிடங்களில் கையை விடுவித்து கீழே போக திரும்பின போது சாரி என்றொரு குரல் கேட்டது. மறுநாள் அதிகாலை வைஷ்ணவி உலுக்கி எழுப்பின போது பதட்டத்துடன் விழித்தான். என்னங்க, அப்பாவை காணோம், வீடு திறந்திருக்கு. அதிர்ச்சியுடன் மணி பார்த்தான். 5ஆக இருந்தது. இன்னும் இருள் விலகி இருக்கவில்லை. தூக்கம் சட்டென ஓடி போயிருந்தது. ஆனந்துக்கு மட்டும் இது தெரிந்தால் ஐயோ. வேகமாக எழுந்தான். சட்டையை மாட்டிக்கொண்டு, இரு நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன். எங்கன்னு போய் தேடுவீங்க இந்நேரத்துல? விடுங்க, வெளிச்சம் வந்ததும் நிதானமா பார்த்துக்கலாம் என்றாள் வைஷ்ணவி. தலையணையில் நன்றாக சாய்ந்து படுத்து கொண்டாள். கதவு மூடிட்டேன், வந்து படுங்க. புரியாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.